Good evening, friends. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா MySQL பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் அண்ட் query ஆப்டிமைசேஷன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆடியபிளாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரீனும் தெரியுது அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வழக்கமாக இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா MySQL செக்யூரிட்டி அண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வழக்கமாக பார்க்குற அஃபர்மேஷன் பார்த்துடலாம். I am committed to mastering MySQL. Every day I grow stronger in database fundamentals and advanced DBA skills. I understand how data works, how performance improves, and how systems stay reliable. I learn not just for certificates, but for real world production confidence. Challenges sharpen my skills. Errors teach me faster than success ever could. I consistently practice SQL indexing, backup, recovery, and performance tuning. My knowledge creates value for companies and security for my career. I am disciplined, I am focused, I am becoming a highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am future ready. அஃபர்மேஷன் பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததா வழக்கமா இதை நீங்க செஷன் வந்து ஜாயின் பண்ணோன்னே இல்லை முடிஞ்சோடனே ஜாயின் பண்றப்ப தம்ஸ் அப் ஜேன்னு அனுப்பிச்சு விடுங்க, முடிகிறப்ப தம்ஸ் அப் சி அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க. அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, செஷன் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்ப வசதியா இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பார்த்தோம், பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பற்றி பார்த்தோம். வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்? கோல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கோட முக்கிய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் கொரி ஸ்பீட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம். ஒரு கொரி எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்பீடு மேம்படுத்துறதா இருக்கட்டும், அது எந்த வர்ற ரிப்போர்ட் இருக்குல்ல ரிசல்ட், அது ரெஸ்பான்ஸ் வந்து ஈஸியாக சீக்கிரம் வர்றதா இருக்கட்டும். இதுதான் நம்மளோட இலக்கா இருக்கும். கொரி வேகம் மற்றும் சர்வர் ரெஸ்பான்ஸை மேம்படுத்துதல், இதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கோட முக்கிய இலக்கு. அடுத்தது, இஃப் எக்ஸ்பிளைன் சோர்ஸ் டைப் ஈக்குவல் டு ஆல், நீங்க எக்ஸ்பிளைன் எடுக்கிறப்ப ஒரு கொரியில எக்ஸ்பிளைன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா வர்ற அவுட்புட்ல டைப் ஈக்குவல் டு ஆல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா ஃபுல் டேபிள் ஸ்கேன். ஒவ்வொரு பேஜா புக்ல பரட்டுற மாதிரி ஒவ்வொரு ரோவா ஓடி தேடும், ஃபுல்லா டேபிள ஸ்கேன் பண்ணும். அதனாலதான் டைப் ஈக்குவல் டு ஆல்னு எக்ஸ்பிளைன்ல வருது. அடுத்தது, விச் காலம் இண்டிகேட்ஸ் த இண்டெக்ஸ் ஆக்சுவலி யூஸ்டு? எந்த காலத்துல உண்மையான இண்டெக்ஸ், என்ன இண்டெக்ஸ் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து பி, கீ. நீங்க எக்ஸ்பிளைன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னு போட்டு பார்க்கும் பொழுது கீன்னு ஒரு காலத்துக்கு கீழே இருக்குல்ல, அதுதான் வந்து எதை குறிப்பிடும் அப்படின்னா என்ன இண்டெக்ஸ் அந்த கொரிக்கு பயன்படுது. MySQL உண்மையில் பயன்படுத்திய இண்டெக்ஸை தெரிவிக்கிற காலம் தான் கீங்கிற காலம்ல. அடுத்தது, வாட் இஸ் தி பெஸ்ட் டூல் இன் MySQL 8.0 டு செக் ரியல் எக்ஸிகியூஷன் டைம்? இது ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் அனலைஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி எக்ஸ்பிளைன் கொரி கொடுக்குறீங்க, செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா வேற எம்ப்ளாய் ஐடி போட்டு அந்த காலம் ஃபில்டர் பண்றீங்களோ ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா தான் சொல்லும் எவ்வளோ என்னென்ன எஃபோர்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லி. அதே எக்ஸ்பிளைன் அனலைஸ் செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஈக்குவல் டு இந்த டேட்டா ஃபில் பண்ணி ரன் பண்றீங்க அப்படின்னா இது உண்மையிலே என்ன பண்ணோம்னா கொரிய ரன் செஞ்சு ரியல் டைமா என்னென்னலாம் நடக்குதோ அதை காமிக்கும். அப்ப இதுதானே உங்களுக்கு வந்து பெஸ்ட், ஆக்சுவலா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் அனலைஸ் தான் பெஸ்ட் கம்பேர்ட் டு எக்ஸ்பிளைன். அடுத்தது, ஒய் ஷுட் பி அவாய்ட் செலக்ட்? செலக்ட் ஸ்டாரை ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் அன்னெசரி காலம்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோ ஆகும். தேவையற்ற காலம் ரிட்டர்ன் செய்யறதுனால பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அடுத்தது,
விச் இண்டெக்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் திஸ் கொரி? எந்த இண்டெக்ஸ் வந்து இந்த கொரிக்கு பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போசிட் இண்டெக்ஸ். ஏன்னா வேர் கிளாஸ்ல 2 இது வருது பாருங்க, கஸ்டமர் ஐடியும் ஃபில்டர் பண்றோம், ஆர்டர் டேட்டையும் ஃபில்டர் பண்றோம். இந்த மாதிரி ஒரு சினாரியோல மல்டிபிள் கண்டிஷன் வருது பாருங்க. அப்போ வந்து எது சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போசிட் இண்டெக்ஸ். இந்த காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். மல்டிபிள் கண்டிஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா காம்போசிட் இண்டெக்ஸ் தான் பெஸ்ட். அடுத்தது இஃப் கீ ஈக்குவல் டு நல் இன் எக்ஸ்பிளைன் வாட் டஸ் இட் இண்டிகேட்? எந்த இண்டெக்ஸும் பயன்படல அப்படிங்கிறத குறிப்பிடு. கீ ஈக்குவல் டு நல் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பிளைன் செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஈக்குவல் டு டேட்டா ஏதோ கொடுக்குறீங்க, ரன் பண்றீங்க. அவுட்புட் வந்து கீ ஈக்குவல் டு நல் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, எந்த இண்டெக்ஸும் பயன்படுத்தல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வாட் ஹேப்பன்ஸ் when we drop an important index? ஒரு முக்கியமான இண்டெக்ஸை நீங்க டிராப் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டேபிள் ஸ்கேன் வந்து நடக்கும். வித்தவுட் இண்டெக்ஸ் ஃபுல் டேபிள் ஸ்கேன் வந்து நடக்கும். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கொரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அடுத்தது விச் இஸ் பெஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஸ்லோ கொரி மானிட்டரிங்? ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஸ்லோவா ரன் ஆகிற கொரியெல்லாம் எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா ஸ்லோ கொரி லாக் அதை எனேபிள் பண்ணி ஸ்லோ கொரி லாக் ஃபைல்ல எவ்வளவு நேரத்துல ரன் ஆகிற கொரியெல்லாம் லாக் ஆகணும்னு நீங்க ஏற்கனவே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்பெல்லாம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எனக்கு வந்து MySQL ரன் ஆகிற கொரியெல்லாம் 10 நிமிஷத்துக்கு மேல ரன் ஆகுறதுல எனக்கு லாக் பண்ணு அப்படின்னு சொன்னா உங்களோட MySQL ரன் ஆகுற queries வந்து 10 மினிட்ஸ்க்கு மேல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அந்த ஸ்லோ கொரி லாக் ஃபைல போய் எழுதிரும். நீங்க தேவைப்படுறப்ப பிரச்சனைன்னு வர்றப்ப அதை எடுத்து ஆய்வு பண்ணலாம், எக்ஸ்பிளைன் போட்டு பார்க்கலாம். அது ஏதாவது இண்டெக்ஸ் தேவையான இண்டெக்ஸ் கிரியேட் ஆகாம இருக்கா அதை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க டியூன் பண்ணலாம். அடுத்தது வாட் இஸ் த கரெக்ட் டியூனிங் அப்ரோச்? இதுல கரெக்டான டியூனிங் அப்ரோச் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது மெதுவா ரன் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும், அதை அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணணும். சரியான நடைமுறை என்ன பாத்தீங்கன்னா ஸ்லோ கொரிய கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஆய்வு பண்றது எதனால அப்படின்னு சொல்லி ஃபைனலா இண்டெக்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணணுமா, டேட்டா ஏதாவது பார்ட்டிஷன் பண்ணணுமா, இதெல்லாம் நீங்க வந்து செய்யறதுதான் சரியான ஒரு அப்ரோச். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி பார்த்தாச்சு. அடுத்ததா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு செஷன் போகலாம். செக்யூரிட்டி அண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் இதை பத்தி தான் பார்க்க போறோம். செக்யூரிட்டி அண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் பாருங்க, MySQL சர்வர்ல செக்யூரிட்டி பாதுகாப்பு, யூசர் மேனேஜ்மெண்ட் இதை பத்தி தான் பார்க்க போறோம். செக்யூரிட்டினா பாதுகாப்பு, யூசர் மேனேஜ்மெண்ட்னா யாரெல்லாம் இருக்கணும், அவங்களுக்கு என்ன அக்சஸ் கொடுக்கணும், இதெல்லாம் மேனேஜ் பண்றதுதான் யூசர் மேனேஜ்மெண்ட். இப்ப இந்த கதை பாருங்க, வென்பா ஆன்லைன் ஸ்டோர் செக்யூரிட்டி ப்ராப்ளம், இதான் பிரச்சனை. வென்பாங்கிறவங்க ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ரன் பண்றாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அங்க வேலை செய்யற டெவலப்பருக்கு ஃபுல் அக்சஸ் இருக்குது. காலையில பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா இன்டர்ன் வந்து ஆக்சிடென்டா டெலீட் பண்ணிடுறாங்க டேட்டாவை. இன்டர்ன்ங்கிறது பயிற்சியாளர், பயிற்றுனர்னு சொல்லலாம். ஈவினிங் பாத்தீங்கன்னா கம்பெனியோட சிஓ கேட்கிறாரு, யாரு அந்த இன்டர்னுக்கு டெலீட் பர்மிஷன் கொடுத்தது? இப்போ வந்து செக்யூரிட்டி ஹீரோ மாதிரி டிபிஏ உள்ள வர்றாரு. உள்ள வந்து இந்த இதை திறம்பட செய்யறாரு. யாருக்கு ரோல்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் வந்து ப்ராப்பரா இருக்கணுமோ அதை கரெக்டா ஆய்வு பண்ணி அதன்படி நடைமுறைப்படுத்துறாரு. அதன் பிறகு இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஏன்னா யாருக்கு தெரிஞ்சு கொடுக்குறாங்களோ அப்ப அக்சஸ் கரெக்டா போய் சேர்ந்துரும். அது அவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த வேலையை செய்வாங்க. எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்ல யூசர்ஸ்ல அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகுற
கனெக்ஷன்ஸ்ல ஒரு டேபிள் ஏதாவது சென்சிட்டிவா இருக்கு, அதை பாதுகாக்கிறதா இருக்கட்டும். ப்ரொடக்ஷன் சர்வர்ல இங்கெல்லாம் வந்து MySQL வந்து பிரதானமாக பயன்படுகிறது. வாட் இஸ் MySQL செக்யூரிட்டி? MySQL செக்யூரிட்டி அப்படின்னா இது ஒரு கட்டுப்படுத்துறது. யாரெல்லாம் டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றதுதான் MySQL செக்யூரிட்டி. அவங்க என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்றது. வாட் ஆக்ஷன் தே கேன் பெர்ஃபார்ம். எடுத்துக்காட்டுக்கு செலக்ட் மட்டும் பண்ணணுமா, இல்ல இன்சர்ட் பண்ணலாமா, இல்ல டெலீட்டே அவங்க பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது தான் MySQL செக்யூரிட்டி. MySQL செக்யூரிட்டி என்பது யார் டேட்டாபேஸுக்கு அக்சஸ் செய்யலாம், என்ன செயல் செய்யலாம் என்பதை கட்டுப்படுத்துவது. ஓகே, வென் டு வி அப்ளை செக்யூரிட்டி? எப்பெல்லாம் இந்த செக்யூரிட்டி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, புதுசா ஒரு யூசர் சேரும் பொழுது, ஒரு when அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகுறப்ப உங்களோட டேட்டாபேஸ்க்கு, ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னால, எங்கேயாவது சரி சென்சிட்டிவ் டேட்டா இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். புதிய யூசர் சேரும்போது ப்ரொடக்ஷனுக்கு செல்லும் முன் முக்கிய டேட்டா இருக்கும் போது. ஹவு ஹேண்ட்ஸ் ஆன் ஃப்ரம் ஸ்கிராச். ஹவுங்கிறத பார்த்தலாமா? ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம், அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்றோம், அதுல ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன், கஸ்டமர்ஸ்னு. அதுக்கு ஒரு 2 காலம் இருக்க மாதிரி, கஸ்டமர் ஐடி, இண்டிஜர் டேட்டா டைப், கஸ்டமர் நேம், வேர்கேர் டேட்டா டைப், இமெயில், 3 காலம் இருக்க மாதிரி வேர்கேர் டேட்டா டைப். இதுல டேட்டா இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் வேல்யூஸ் வரிசையா டேட்டா. கஸ்டமர் ஐடினா 1, கஸ்டமர் நேம் அருண், கஸ்டமர் இமெயில் ஐடினா arun@gmail.com. மாதிரி 2 ரோ கிரியேட் பண்றேன், இன்செர்ட் பண்றேன். அடுத்ததா ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். கிரியேட் நம்ம வந்து பண்ண டாபிக் வந்து MySQL செக்யூரிட்டியும் யூசர் மேனேஜ்மெண்ட் தானே. கிரியேட் யூசர் நேம். MySQL யூசர் கிரியேட் பண்றப்ப வித்தின் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள அந்த யூசர் பேரை கொடுத்துக்க போறீங்க. அட்டு கொடுத்துட்டு அவர் வந்து எங்கேருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். இது ஒரு வினோதமான ஃபீச்சர், ஒரு முக்கியமான ஃபீச்சர் சொல்லலாம். வேற எந்த டேட்டாபேஸ்லயும் இல்லை, SQL சர்வர்லயோ இல்ல வேற டேட்டாபேஸ்ல இல்லை. MySQL எங்கேருந்து கனெக்ட் பண்ணலாங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா, அதை தவிர வேற எங்கேயாவது இவர் கனெக்ட் பண்றாருன்னா கனெக்ட் ஆகாது. அடுத்ததா ஐடென்டிஃபைட் பை அப்படின்னு கீவேர்டு கொடுத்துட்டு என்ன பாஸ்வேர்டாவது சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துடணும், செமிகோலன். இவ்வளவுதான் ஒரு யூசரை கிரியேட் பண்றது. அடுத்ததா இந்த லோக்கல் ஹோஸ்ட்னா என்னோட சர்வர், நான் எந்த இதுல அந்த லாகினை கிரியேட் பண்ணிருக்கேன் யூசரா, அங்கேருந்து மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் லோக்கல் ஹோஸ்ட். கிரியேட் யூசர் that can log in only from local host with a password. இப்ப இங்கனையே ஏன்னா பர்சன்டேஜ்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக. அப்ப எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த டெவ் யூசர் கனெக்ட் பண்ணலாம் இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி. இது ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். லோக்கல் ஹோஸ்ட்ல மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த குளோபல் அக்சஸ் பாருங்க, இங்கே இருந்து வேணலாம் அப்படிங்கறதான் பர்சன்டேஜ் குளோபல் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அலோ யூசர்ஸ் டு கனெக்ட் ஃப்ரம் எனி ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா பெரும்பாலும் அப்ளிகேஷன் சர்வர் இல்ல ரிமோட் கனெக்ஷன். இது ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. பர்சன்டேஜ் என்றால் எந்த சர்வரில் இருந்தும் லாகின் செய்ய முடியும். ப்ரொடக்ஷனில் கவனமாக பயன்படுத்த வேண்டும். கிரியேட் யூசர் வித் பாஸ்வேர்ட் எக்ஸ்பைரி செக்யூரிட்டி ஆப்ஷன். இது என்ன அப்படின்னா, இதுவரை நம்ம வந்து ஒரு 2 விதமா யூசர் கிரியேட் பண்ணோம். ஒன்னு வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து கனெக்ட் பண்றது மாதிரி, இன்னொன்னு வந்து பர்சன்டேஜ் குளோபல் அக்சஸ் எங்க இருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணோம். 3வது என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்வேர்டுக்கு எக்ஸ்பைரி ஆகுற மாதிரி, இத்தனை நாளுக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து அது பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்டு அடிக்கடி மாத்துறத மறக்க மாட்டீங்கன்னா, மாத்துறத மறந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, எக்ஸ்பைரி ஆயிரும் பாஸ்வேர்டு, பழைய பாஸ்வேர்டு வேலை செய்யாது. இதுவும் ஒரு சில நிறுவனங்கள்ல ஆடிட்டர் இது மாதிரி சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை பாஸ்வேர்டை மாத்துறீங்களான்னு கேட்பாங்க. நம்ம மாத்தாம இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம மாத்தணும். இந்த மாதிரி எக்ஸ்பைரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்பயர் இன்டர்வல் 90 டே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதே தான், இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் மாறுது பாருங்க. எக்ஸ்பயர் இன்டர்வல் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் இன்டர்வல் எவ்வளவு நாள், 90 90 டே அப்படின்னு சொல்லி. யூசர் பாஸ்வேர்ட் வில் எக்ஸ்பயர் எவரி 90 days, யூஸ்ஃபுல் ஃபார் செக்யூரிட்டி பாலிசி. ஒவ்வொரு 90 நாளுக்கும் இது எக்ஸ்பைரி ஆகும். இது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பாலிசி கொள்கை செக்யூரிட்டிக்கு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல இது பயன்படும். அக்கௌண்ட் லாக், உங்களோட அக்கௌண்ட்டை லாக் பண்ணலாம். நீங்க கனெக்ட் பண்றப்ப எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணி தான் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் கிரியேட் பண்றப்ப. இதை பாருங்க, மாடர்ன் எஸ்கியூஎல் 8.0 அத்தன்டிகேஷன் பிளகின். இது வந்து கிரியேட் யூசர் நேம் ஐடென்டிஃபைட் பை பாஸ்வேர்டு தானே பார்த்துருக்கோம். வித் இந்த ஆத்தன்டிகேஷன் பிளகினை கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிளகினோட வழியா தான் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விடாது. யூஸ் when applications require specific authentication plugin. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். லோக்கல் ஹோஸ்ட்னா லோக்கல் லாகின்ல மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். பர்சன்டேஜ்னா எங்கே இருந்தாலும் குளோபல் அக்சஸ். பாஸ்வேர்டு எக்ஸ்பைரிங்கிறது நம்ம செக்யூரிட்டி பாலிசிக்காக கம்ப்ளைண்ட்ஸுக்காக அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர் இன்டர்வல் 90 டே அப்படின்னா 90 நாளுக்கு ஒரு தடவை எக்ஸ்பைரி ஆயிடும். இப்போ இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம்? ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம், டேபிள் கிரியேட் பண்ணோம், ரெக்கார்டு கிரியேட் பண்ணோம், எக்ஸெட் பண்ணோம். அடுத்து யூசர் 3 விதமா கிரியேட் பண்ணோம். இப்ப சரி, யூசர் கிரியேட் பண்ணிட்டேன், அக்சஸ் கொடுத்தா தானே போய் தேட முடியும், நம்ம என்ன வேலையாவது செய்ய முடியும். அப்ப என்ன பண்ணுவோம்? கிராண்ட் செலக்ட் இன்செட் ஆன். செலக்ட் இன்செட் அப்படின்னா ரீட் பண்ணலாம், இன்செட்னா டேட்டாவை உள்ள கொண்டு போறது, ரீட்னா படிக்கிறது. ஆன் எதுல? இந்த டேட்டாபேஸ்ல இந்த டேபிள் அப்படிங்கிறது தான் இது. டிபி நேம் டாட் டேபிள் நேம். அதை வந்து இப்படி குறிப்பிடுவோம். டு எங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸுக்குள்ள உங்களோட யூசர் நேம் இந்த ஃபார்மேட்லயே கொடுக்கணும். கிரியேட் பண்றப்ப எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்ல சிங்கிள் கோட்ஸ் டெவ் ஹைபன் யூசர் சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அட் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள லோக்கல் ஹோஸ்ட் க்ளோஸ் பண்ணிருங்க செமிகோலன். இப்ப யூசர் வந்து ரீட் அண்ட் இன்செர்ட் டேட்டா ஒன்லி. இது என்ன பண்ணும்? இப்படி கொடுத்த பிறகு இந்த டெவ் யூசருங்கிறது இந்த டிவியில் உள்ள இந்த டேபிள படிக்கலாம் இல்ல ரைட் பண்ணலாம். கேனாட் டெலீட் ஆர் டிராப், இந்த வேலையை செய்ய முடியாது. அவர் ஜஸ்ட் ரீடும் இன்செர்ட் மட்டும்தான் பண்ணலாம். இப்ப 3 விதமா நம்ம வந்து ப்ரிவிலேஜ் எப்படி கிராண்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒண்ணு பார்த்தோம், ஒரு ஸ்பெசிபிக் ப்ரிவிலேஜ், குறிப்பிட்ட ப்ரிவிலேஜ், அது செலக்டோ இல்ல இன்சர்ட்டோ இல்ல டெலீட்டோ இல்ல அப்டேட் எப்படி கிராண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு எப்படி பண்ணுவோம்? கிராண்டு என்ன ஆக்சஸோ அதை வரிசையா நிரப்பணும். செலக்ட் கமா இன்சர்ட் கமா அப்டேட் கமா டெலீட் ஆன் எங்க, எந்த டேட்டாபேஸ்ல எந்த டேபிள்லயும் அதை இங்க கொடுக்கணும். டு டெவ் என்ன யூசர் நேமோ அதை கிரியேட் பண்றப்ப எப்படி கொடுத்தீங்களோ அதே ஃபார்மேட்லயே கொடுத்து ரன் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் ஆயிரும். இது அக்சஸ் கிராண்ட் ஆயிரும். You only select and insert on a specific table. Privileges on a table. இது இப்படி பண்றது. கிராண்ட் என்னென்ன ஆக்சஸோ அது ஆன் எந்த டேட்டாபேஸ்ல எந்த டேபிள் நேம். சாப் டிவிங்கிறது டிபி நேம், கஸ்டமருங்கிறது டேபிள் நேம். டு எந்த யூசர் கிரியேட் பண்றப்ப எந்த ஃபார்மேட்லயோ அதே ஃபார்மேட்லயே கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டீங்கன்னு என்ன நடக்கும்? கஸ்டமருங்கிற டேபிளுக்கு செலக்டோ இல்ல ரைட்டோ பண்ணலாம். ஓகேவா? குறிப்பிட்ட டேபிளுக்கு செலக்ட் இன்செர்ட் மட்டும் அனுமதி. இந்த மாதிரி ஒரு சினாரியோல இப்படிதான் நம்ம வந்து அக்சஸ கிராண்ட் பண்ணலாம். அடுத்ததா கிராண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் என்டையர் டேட்டாபேஸ். ஒரு மொத்த டேட்டாபேஸுக்கு எனக்கு இப்ப இதுவரை என்ன பார்த்தோம்? ஒரு டேபிளுக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். மொத்த டேட்டாபேஸுக்கு எனக்கு அக்சஸ் வேணும், அது செலக்டோ இல்லை இன்சர்ட்டோ இல்லை அப்டேட்டோ டெலீட்டோ அப்படின்னா எப்படி கொடுப்போம்னா கிராண்டு என்னென்ன அக்சஸோ வரிசையா கமா கமான்னு கொடுத்துருங்க. ஆன் எங்க எந்த டேட்டாபேஸ் நேம் டாட் ஸ்டார் அப்படின்னா
டாட் ஸ்டாருங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஷாப் டிபிங்கிற டேட்டாபேஸ்ல அனைத்து ஆப்ஜெக்ட்ஸும் எல்லாத்துக்கும் செலக்ட் இன்சர்ட் அப்டேட் கொடு அப்படிங்கிறத இப்படி கொடுப்போம். டு எந்த யூசர் நேம் அதை கிரியேட் பண்றப்ப எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஃபுல் ஃபார்மேட்ல கொடுத்துடணும். யூசர் கேன் ஆக்சஸ் ஆல் டேபிள்ஸ் இன்சைட் ஷாப் டிபி டேட்டாபேஸ். இப்போ டெவ் யூசருங்கிறது என்ன பண்ணுவாரு, இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த அக்சஸ் இதை ரன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷாப் டிபில இந்த 3 விதமான வேலைகளும் அவரால் செய்ய முடியும். எல்லா டேபிள்ஸ்க்கும் அது நாம வச்சு, ஏன்னா முழு டேட்டாபேஸுக்கும் அக்சஸ் கொடுக்கறத பத்தி பேசுவோம். அடுத்ததா கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஃபுல் அக்சஸ். இது எப்படின்னா மொத்த டேட்டாபேஸை நீங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறது டிபிஏ மாதிரி. இது பெரும்பாலும் வந்து முழு கட்டுப்பாட்டுல எடுத்துருவீங்க. கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் எந்த டிபி டு எந்த யூசரோ அந்த யூசர் ஃபுல் ஃபார்மேட்ல கொடுத்தோம். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இது ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் கவனம் பாருங்க. இது செய்யறப்ப டேட்டாபேஸ் முழு கட்டுப்பாட்டை நீங்க எடுத்துருவீங்க. ப்ரொடக்ஷனில் கவனமாக பயன்படுத்த வேண்டும். இப்போ 3 விதமா பார்த்தாச்சா. ஒரு ஸ்பெசிஃபிக்கா சில அக்சஸ் சில டேபிளுக்கு மட்டும், முழு டேட்டாபேஸ்க்கு எப்படி கொடுக்கறது, ஆல் ப்ரிவிலேஜ் டிபிஏ ஃபுல் கண்ட்ரோலும் எடுக்கிறது எப்படி, ஃபுல் அக்சஸ். ஓகேவா. இப்போ அடுத்ததா 3 விதமா எப்படி 3 விதமா கிராண்ட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். 3 விதமா ரிவோக் பண்றது எப்படி அப்படின்னு பாருங்க. ரிவோக் இன்செர்ட் ஆன் ஷாப் டிபி டாட் டேபிள் நேம் ஃப்ரம். இது எப்படின்னா கிராண்டே தான் வரும், அதுக்கு அந்த இடத்துக்கு பதிலாக ரிவோக் கொடுக்க போறீங்க. நம்ம கொடுங்குறோம் ரிவோக் ஒரு குறிப்பிட்ட ப்ரிவிலேஜ், எந்த ப்ரிவிலேஜ் இன்செர்ட் ஆன் எங்கிருந்து இந்த டேட்டாபேஸ்ல இருந்து இந்த டேபிள் ஃப்ரம் எந்த யூசர் அதை கொடுத்துறோம். ஓகேவா. ரிமூவ்ஸ் ஒன்லி இன்சர்ட் பர்மிஷன். இன்சர்ட் மட்டும் தான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடும், இன்சர்ட் பர்மிஷனை மட்டும் நீக்கும். அடுத்தது ஆல் ப்ரிவிலேஜ் நான் நீக்கணும் அப்படின்னா ரிவோக் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆர் டேட்டாபேஸ் நேம் டாட் ஸ்லாஷ் ஃப்ரம். யாருக்கிட்டே இருந்து நல்லா பாருங்க, இதுக்கு ஃப்ரம் இங்க 2 கொடுக்கறப்ப 2 கொடுக்கணும். ஞாபகம் வச்சுங்க. கிராண்ட் பண்றப்ப ரிவோக் பண்றப்ப புடுங்குறோம் ஃப்ரம் யாரிடம் இருந்து அப்படிங்கிறத. கிராண்ட் பண்றப்ப டூன்னு வரும், ரிவோக் பண்றப்ப ஃப்ரம்னு வரும். அதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் ஃபில் ஃபார்மேட்ல கொடுத்தோம். என்ன ஆகும், இந்த யூசருக்கு இன்சர்ட்டுங்கிற ஆக்சஸ இந்த டேபிள்ல இருந்து பிடிங்கிரு. ரிமூவ்ஸ் ஒன்லி இன்சர்ட் பர்மிஷன். இப்போ பாருங்க, ரிவோக் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் டேட்டாபேஸ் நேம் டாட் ஸ்லாஷ் ஃப்ரம் ஃபுல் யூசர் கிரியேஷன் ஃபார்மேட்ல. என்ன பண்ணும், மொத்த டேட்டாபேஸ் பர்மிஷனை ஆல் ப்ரிவிலேஜ்ல கொடுத்துருக்கோம், ப்ரிவிலேஜஸ் டெலீட் பண்ணிரும். ரிமூவ் கிராண்ட் ஆப்ஷன். இஃப் யூசர் கேன் கிராண்ட் ப்ரிவிலேஜ் டு அதர்ஸ். இந்த மாதிரி ஒரு சூழல்ல ரிவோக் கிராண்ட் ஆப்ஷன் ஆன் இந்த டிபிக்கு ஃப்ரம் யாரு, இந்த யூசரால இந்த ஷாப் டிபிக்கு கிராண்ட் ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க அக்சஸ் கொடுக்குறீங்க. வழக்கமா டிபியே தான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு யூசர் வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க ஒரு குட்டி டீம்பா, நான் தான்ப்பா டிஎல், கீழே வர்றவங்களுக்கு நான் அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டிஎலுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு அக்சஸ் கொடுத்துட்டு அவர் கிராண்ட் பண்ணிக்குவார் அவருக்கு வர்ற டீம் மெம்பர்ஸ்க்கு. இது எப்படி சொல்லுவோம், கிராண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாப் யூசர்ஸ் ஃப்ரம் கிவிங் பர்மிஷன் டு அதர் யூசர்ஸ். சரி, இது ரிவோக் பண்றோம். கிராண்ட்னா நீங்க வந்து எடுத்து கொடுப்பீங்க, ரிவோக்ங்கிறது எடுத்துறீங்க இந்த கிராண்ட் ஆப்ஷனை. அவரால் கிராண்டே பண்ண முடியாது, அந்த யூசர் மற்றவர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த லாகினை நான் லாகின் பண்ணி யாருக்காவது கிராண்ட் பண்றேன் செலக்ட் ஆன் டேபிள் நேம்னு பண்ண விடாது. அடுத்ததா ஒரு ஸ்மார்ட் டிப். எப்பயுமே நீங்க என்ன அக்சஸ் கொடுத்த பிறகு இந்த மாதிரி கிராண்ட்ஸை எடுத்து பாத்துருங்க, என்ன அக்சஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் அந்த ஃபில் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ற கொடுக்குறீங்கல்ல அதே ஃபார்மேட்ல சிங்கிள் கோட்ஸ்ல யூசர் நேம் க்ளோஸ் பண்ணிருங்க, அட் சிங்கிள் கோட்ஸ்ல
என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பர்சன்டேஜா, லோக்கல் ஹோஸ்டா, இல்ல 10.1 இது மாதிரி என்ன பேட்டர்ன்ல கண்ட்ரோல் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்களோ யூசர், அந்த ஃபார்மட்டை நீங்க கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த யூசருக்கு என்னென்னலாம் அக்சஸ் இருக்குதோ அதை வந்து சொல்லிடும். கடைசி அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா பிளஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உள்ள நடந்துரும் MySQL இன்ஜின்ல. எதுக்காகன்னா ரீலோட்ஸ் பர்மிஷன் சேஞ்சஸ், பர்மிஷன் அப்டேட் அப்ளை ஆகும். இப்போ இதெல்லாம் செஞ்ச பிறகு இந்த டெவ் யூசர் வழியா நீங்க லாகின் பண்ணி செலக்ட் பண்ணி பார்க்கலாம். வேலை செஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட செலக்ட் ஒர்க் ஆகுது. டெலீட் பண்ணி பாக்குறீங்க, விடலை அப்படின்னா பர்மிஷன் டினை தான் பண்ணி வச்சிருக்கோம், அப்ப கரெக்டா தானே ஒர்க் ஆகுது. இப்படிதான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி ஷோ டிரான்ஸ்ஃபார் அந்த டேபிள் நேம் இந்த ஃபார்மட்லையும் செக் பண்ணலாம். இன்னொரு ஃபார்மட் செலக்ட் யூசர் கமா ஹோஸ்ட் ஃப்ரம் mysql.user இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த யூசர் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். டிஸ்பிளே வாட் பிரிவிலேஜ் தி யூசர் ஹேஸ், யூசருக்கு என்ன பர்மிஷன் இருக்கு என்று காட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவோக் இன்சர்ட் ஆன் இந்த டேட்டாபேஸ்ல இந்த டேபிள்ல இருந்து இன்சர்ட்டை கொடுங்க எந்த யூசருக்கு இந்த யூசர். இப்படியும் பர்மிஷனை ரிமூவ் பண்ணலாம். இல்ல எனக்கு யூசரே தேவையில்லை அப்படின்னா டிராப் யூசரு ஃபுல் ஃபார்மட்ல யூசர் நேம் கொடுத்துட்டீங்கன்னா போர்ட்டல் ரிமூவ் பண்ணிரும். செஞ்சு பார்த்துடலாமா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அக்சஸ் இது டேபிள் கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணி டேட்டா யூசர் கிரியேட் பண்ணி கிராண்ட் பண்ணி ரிவோக் பண்ணி இவ்வளவும் நம்ம செஞ்சு பார்க்க போறோம். ரெடியா? என்ன பண்ண போறோம்னா கிரியேட் டேட்டாபேஸ் இப்படிதான் ஒரு டிபி கிரியேட் பண்ணுவோம். எப்படி நம்ம HDSQL கனெக்ட் பண்ணுவோம்? HDSQL இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா சர்ச்ல டைப் பண்ணீங்கன்னா வரும். டபுள் கிளிக், இது புதுசான அப்டேட் இருக்கு இன்ஸ்டால் பண்றீங்களான்னு கேக்குது. நான் ஸ்கிப் பண்ணி கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே கனெக்ட் ஆயிருக்கேன், அதனால அதெல்லாம் சேவ் ஆயிருக்கிறதுனால காமிக்குது. இல்லைன்னா நீங்களே இதெல்லாம் கொடுக்கணும். நீ ஒன்று கிளிக் பண்ணி எந்த சர்வர் நேமு, என்ன யூசர் நேமு, என்ன பாஸ்வேர்டு போட்டு வந்து டிஃபால்ட் 3306 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஓடிடும். எப்படி வந்துடும் போயிடுச்சு பாருங்க, கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ போயிட்டு நான் கொரின்னு போயிட்டு டைப் பண்ண வேண்டியதான். புதுசு புதுசாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா டூல்ஸ்ல போயிட்டு லான்ச் கமாண்ட் லைன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இங்க போயிட்டீங்கன்னா கரெக்டான சர்வர்ல தான் இருக்கோமான்னா /s போட்டீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். குமார் பிசில இந்த யூசரா தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரியான சர்வர் தான் இருக்கேன், 6 நாளா இருக்கு அப் டைம், இதை ரீஸ்டார்ட் பண்ணி இந்த சர்வீஸை ரன் பண்ணலாமா? கிரியேட் டேட்டாபேஸ் நேம், கிரியேட் database name shall be create database. கிரியேட் ஆயிடுச்சு டேட்டாபேஸ். அடுத்ததா அந்த டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்றது யூஸ் ஷாப் டிபி. யூஸ் ஆயிடுச்சு பாருங்க, டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? அடுத்ததா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்சர்ட் பண்ணணும். கிரியேட் டேபிள் நேம் டேபிள். எப்படி பண்ண போறோம்? காப்பி ஆயிருந்திருக்கு, கிரியேட் ஆயிட்டு இருக்கு. கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. கொரி ஓகே, 0 rows affected, 1.4 seconds எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த கொரிய ரன் ஆகுறது. ஒரு கொரி எவ்வளவு நேரம் ரன் ஆகுது அப்படின்னு நீங்க ரன் பண்ணும் பொழுது பார்க்கணும் அப்படின்னா இப்படி போய் பார்த்துக்கலாம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்ததா இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் காலம் நேம்.
வேல்யூஸ் வரிசை எல்லாத்தையும். இப்போ பாருங்க 2 ரெக்கார்ட் இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் யூசர் நேம். இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னால இந்த யூசர் இருக்கான்னு பார்க்கணும் சார். பழசை காப்பியே கிரியேட் யூசர் நேம் dev யூசர் இல்ல கிரியேட் ஆயிடுச்சு. dev_user அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. select user mysql.user எடுத்து பார்த்தலாமா? நம்ம கிரியேட் பண்ணது என்னது இந்த இருக்கு பாருங்க. கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. சரி, இந்த கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு விதமா கிரியேட் பண்றேன். எதுனா இந்த பர்சன்டேஜ் குளோபல் அக்சஸ் பாருங்க. கிரியேட் யூசர் நேம் பர்சன்டேஜ் முன்ன வந்து லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருந்தோம். பண்ணலாமா? ஆபரேஷன் கிரியேட் யூசர் ஃபைல் ஃபார் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா அந்த கிரியேட் யூசர் வந்து பாருங்க இப்போ வந்துருச்சு பாருங்க. நம்ம கிரியேட் பண்ணது டெவ் யூசர் 1 தெரியுதா? இது ஏற்கனவே டெவ் யூசர் பர்சன்டேஜ்னு அந்த அதே பேர்ல இருக்கு, அதனால கிரியேட் ஆகல, ஃபெயில் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? இப்போ நான் யூசர் 1ன்னு பின்னால ஒரு நம்பர் கொடுத்துட்டேன், கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ குளோபல் அக்சஸ் இந்த யூசர் எங்கேருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டா. அடுத்ததா இதேதான் நான் வந்து இன்டர்வல் செட் பண்றது. எக்ஸ்பைரி ஆகுது இவ்வளவு நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி ஃபெயில் ஆகுது பாருங்க. ஃபெயில் ஆகுது அப்படின்னாவே ஆல்டர் கொடுத்து பாருங்க, ஓடிடும். ஆல்டர் பண்ண கிரியேட் பண்ணல, ஏற்கனவே தான் இது இருக்குல்ல டெவ் யூசர் லோக்கல் கொஸ்டின் இருக்குல்ல டெவ் யூசர் லோக்கல் கொஸ்டின், அதனால கிரியேட் ஆக மாட்டுது. நான் வந்து ஆல்டர் கொடுத்துட்டேன். இந்த டெவ் யூசர் லோக்கல் ஹோஸ்டுக்கு போய் 90 நாள்ல பாஸ்வேர்டை எக்ஸ்பைரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் இது பண்றோம் அப்படின்னா செக்யூரிட்டி பாலிசி டிஃபைன் பண்றதுக்காக. ஒரு சில ரெக்யர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு தேவைகள் வரும். என்ன அப்படின்னா இப்ப ஏதோ ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டீம்ல 3 மாசம் தான் ஒருத்தர் வந்து வேலை செய்வாருன்னு வச்சுக்கோங்க. புதுசா அடுத்தடுத்த ஆள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பழைய ஆளு நான் என்னோட டேட்டா பேஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் சேர்றாருன்னா 90 நாள் தான் இருப்பாரு அவரு. அப்ப அதுக்கப்புறம் அதுவே வேலை செய்யாது. அப்ப அடுத்தவர் வர்றப்ப வேற ஐடி நீங்க யூஸ் பண்ண போறீங்க, இல்லைன்னா இதே ஐடியை ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்ட் கொடுக்க போறீங்க. இந்த சினாரியோவுக்கு இந்த தேவைக்கு அழகா பொருந்தது பாருங்க. சரி, அடுத்ததா இந்த பிளகின் வச்சு எப்படி யூஸ் பண்றது? வித் MySQL நேட்டிவ் பாஸ்வேர்டு ஒரு பிளகினை ஸ்பெசிஃபை பண்ணி எப்படி யூசர் கிரியேட் பண்றது மட்டும் பாருங்க. ஆனா அதே பேர்ல இருக்கு, ஆல்டர் யூசர் ஓடிச்சு பாருங்க. இப்போ இதாயிடுச்சு பாருங்க, ஆல்டர் பண்ணியாச்சு பாருங்க. ஏன்னா இதே பேர்ல ஏற்கனவே யூசர் இருக்கு, அதனால கிரியேட் ஆக மாட்டது. டெவ் யூசர் அண்டர்ஸ்கோர் லோக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்ன பண்ணேன், ஆல்டர் யூசர் நேம் ஐடென்டிஃபை வித் கொடுத்தோம்னா ஓடிச்சு பாருங்க. அடுத்ததா இது லோக்கல் ஹோஸ்ட்னா லோக்கல்ல மட்டும்தான் கனெக்ட் பண்ணலாம். உங்களோட சர்வருக்குள்ள போயிட்டு அங்கேயிருந்து மட்டும் தான் உங்களோட டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணலாம். அதே பர்சன்டேஜ் கொடுக்குறீங்கன்னா எங்கேயிருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். குளோபல் ஆக்சஸ். பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்னு கொடுக்குறீங்கன்னா இது ஒரு பாலிசியை டிஃபைன் பண்றது. செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் செக்யூரிட்டி பாலிசி, இவ்வளவுதான். இப்போ எப்படி கிராண்ட் பண்றது அக்சஸ்? கிராண்ட்
செலக்ட் இன்சர்ட் ஆன் எந்த டிபில நம்ம கிரியேட் பண்ணது வந்து ஷாப் டிபி 2வா, அதுல நான் வந்து கஸ்டமர் டேபிளுக்கு செலக்ட் இன்சர்ட் கொடுக்குறேன். செஞ்சிடலாமா? வேற எதுக்கு அப்படியே இருக்காது. காப்பி பேஸ்ட் ஓடிச்சு பாருங்க, கிராண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நான் எப்படி பார்க்கணும்னு சொன்னேன், ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் நீங்க எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரியே கொடுக்கணும். ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் dev underscore user at local host. வந்துருச்சு பாருங்க. இது காமனா வர்றது கிராண்ட் யூசேஜ்ங்கிறது. கிராண்ட் செலக்ட் நம்ம கொடுத்ததுங்க வந்துருச்சு பாருங்க. இப்படிதான் வந்து வெரிஃபை பண்ணுவோம். ஒரு மொத்த டேட்டாபேஸ்க்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னா இப்படிதான். ஷாப் டிபி 2 நினைக்கிறேன் உன் டேட்டாபேஸ் நேம், அதனால 2ன்னு மாத்திட்டேன். பேஸ்ட் கிராண்ட் செலக்ட் இன்சர்ட் அப்டேட் ஆன் டேட்டாபேஸ் நேம், எந்த டேட்டாபேஸ் நேம் டாட் ஸ்டார்னா இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற எல்லா டேபிளுக்கும் எனக்கு அக்சஸ் கொடு. எந்த அக்சஸ? இந்த கிராண்டுக்கு ஆனுக்கு நடுவுல இடைப்பட்ட இடங்கள்ல இருக்கிற இந்த 3 அக்சஸையும் ஷாப் டிபி 2ல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கொடு அப்படின்னு சொல்றோம்னா இப்படி யாருக்கு? டெவ் யூசர்ங்கிற யூசர். கடைசியா செமிகோலன் கொடுத்துருக்கு. இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ கிராண்ட்ஸ்ஃபார் நம்ம டெவ் அண்டர்ஸ்கோர் யூசர் லோக்கல் போஸ்டா பர்சன்டேஜ் லோக்கல் போஸ்டா. இப்போ பாருங்க வந்துச்சு பாருங்க, நம்ம கொடுத்து இருக்குல்ல மொத்த டேட்டாபேஸ்க்கு இருக்கு பாருங்க. அடுத்ததா ஒரு ஆல் ப்ரிவிலேஜ் எப்படி கொடுக்கறது? கிராண்ட் ஆர் ப்ரிவிலேஜ் டு ஷாப் டிபி. சரி, எப்படின்னு பார்த்தலாமா? grant all privileges on shopdb dot shopdb tool. You are not allowed to create a user with grant. You are not allowed to create a user with grant. சரி, இது என்ன பார்ப்போம். அட்மின் யூசர் அப்படின்னு நம்ம ஒரு யூசரே வச்சுக்கல. பாருங்க, அட்மின் யூசர்னு இல்ல பாருங்க. ஒடிஸ் பாருங்க, சரிதா? அட்மின் யூசருங்கிறது கொடுக்குறோம், ஆனா யூசரே இல்லையே. அது அட்மின் அண்டர்ஸ்கோர் யூசர்னா யூசரே இல்லையே, அதனாலதான் you are not allowed to. ஆனா யாராவது பாருங்க வேற மாதிரி இருக்கு. you are not allowed to create user இருக்காங்க. அடுத்து ரிவோக் ப்ரிவிலேஜஸ். ரிவோக் எப்படி பண்ணுவோம்? ரிவோக் இன்சர்ட் இங்கே இருந்து எடுக்கணும். ஸோ நம்ம அக்சஸ் கொடுத்த பிறகு அது வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் dev underscore user at local host எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க கொடுத்த அக்சஸ்லாம் வந்துச்சு, சரிதா? இப்ப நான் ரிவோக் பண்ண போறேன். ரிவோக் இன்சர்ட்
ரிவோக் இன்செட் ஆன் ஷாப் டிபி டேட்டாபேஸ் வந்து பேரை மாத்திட்டோம். ஷாப் டிபி டூ டாட் கஸ்டமர்ங்கிற டேபிள்ல வைக்கிறது. இப்ப ஷோ கிராண்ட்ஸ் போட்டு பார்ப்போமா? இன்செட் இருந்துச்சுல, அதுக்கு பின்னால பாருங்க இன்செட்டை காணும் பாருங்க. அடுத்ததுல காணும் பாருங்க இந்த இடத்துல. ஏன்னா நம்ம ரிவோக் பண்றோம் இன்செட்டை. யாருக்கு? டெவ் அண்டர் ஸ்கோர் யூசர் அட் லோக்கல் ஹோஸ்ட் ஆகும். புரியுது இல்ல? அடுத்ததா ஆல் ப்ரிவிலேஜஸ் ரிவோக் பண்றோம். ரிவோக் ஆல் ப்ரிவிலேஜஸ் தான். ரிவோக் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் இந்த டிபி ஷாப் டிபி டூ டாட் ஸ்டார் ஃப்ரம் செமிகோலன் கொடுக்கல. அதனால இப்ப ஷோ கிராண்ட்ஸ் போட்டு பார்க்கலாமா? இப்ப காணும் பாருங்க ஆல் ப்ரிவிலேஜஸ் தெரியுதா? ஆல் ப்ரிவிலேஜஸ் இருக்குல்ல, அந்த அக்சஸ் நம்ம என்ன ரிவோக் பண்ணிட்டோம், அதனால இங்க காணும் பாருங்க. இங்க இதுவும் ஷோ கிராண்ட்ஸ் தான், அதோட அவுட்புட் தான். இந்த ஷோ கிராண்ட்ஸ் அவுட்புட் பாருங்க, காணும் பாருங்க. என்ன ரிவோக் பண்ணிட்டோம். அடுத்தது கிராண்ட் ஆப்ஷனையும் நான் ரிவோக் பண்ணிடுறேன். ஒரு கிராண்ட் ஆப்ஷனே பண்ணல. ஆப்ஷனுக்கு பண்ணலையா? ஓகே, நம்ம வந்து கிராண்ட் ஆப்ஷன் பண்ணல, அதனால இல்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பிளஸ் ப்ரிவில்லேஜ். நீங்க இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கடைசியா பிளஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஓடிடும். அப்ளை ஆயிரும் சேஞ்சஸ். ப்ரிவிலேஜஸ் ஸ்பெல்லிங் தப்பு. எல்லுக்கு பக்கத்துல ஐ இல்ல பாருங்க. ஒரு சேஞ்ச் எப்பெல்லாம் யூசர் அக்சஸ் கிரியேட் பண்ண பிறகு இந்த மாதிரி சேஞ்ச் அப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரி கொடுப்போம் பிளஸ் ப்ரிவிலேஜஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ரூலி வந்து இப்படி போய் பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் யூசர் கமா கொடுத்து அப்புறம் மைஸ்கெல் டாட் செலக்ட் யூசர் கமா ஹோஸ்ட் ஃப்ரம் மைஸ்கெல் டாட் யூசர். நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்கு பாருங்க. என்ன யூசர் என்ன பர்மிஷனோட கிரியேட் பண்ணிருப்போம், ரெஸ்ட்ரிக்ஷன் பர்சன்டேஜ் குளோபல் அக்சஸா இல்ல லோக்கல் அக்சஸா. அடுத்தது இன்னொரு வழி ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் அந்த யூசர் நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணலாம், செக் பண்ணலாம். வருது பாருங்க, dev underscore user at local. அதுக்கு என்னென்ன கிராண்ட்லாம் இருக்கு அப்படின்னு வருது பாருங்க. கிராண்ட் யூசேஜ் ஆன் கிராண்ட் செலக்ட் ஆன் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் நீங்க எப்படி வெரிஃபை பண்ணீங்க? இந்த டெவ் யூசரா லாகின் பண்ணி செலக்ட் பண்ணி பார்ப்பீங்க. நம்மளுக்கு செலக்ட் இருக்குது, செஞ்சு பார்க்கலாமா? எப்படி லாகின் பண்ண போறோம்? ஃபைலு, செஷன் மேனேஜர், நியூ கனெக்ஷன், லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்டும் 127.0.0.1ங்கிறது சேம் தான். டெவ் அண்டர் ஸ்கோர் யூசரு, பாஸ்வேர்டு வந்து டெவ் அண்டர் ஸ்கோர் 123. கிரியேட் பண்றப்ப கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? டெவ் அண்டர் ஸ்கோர் 123, டெவ் அண்டர் ஸ்கோர் 123. போர்ட் வந்து 3306 கொடுத்து போலாமா? பாருங்க, அக்சஸ் டினைட் ஃபார் டெவ் அண்டர் ஸ்கோர் யூசர் லோக்கல் ஹோஸ்ட் குமார் டிசி. ஏன் கூட மாட்டுது, பார்ப்போம்.
இங்க போயிட்டு ஏற்கனவே நம்ம கனெக்ட் ஆயிருக்கிறதுனால கிரியேட் பண்ணியிருக்கோம். டெவ் அந்த ஸ்கோர் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு, ஓப்பன் தேவைப்படுத்திருக்கா. இப்ப டெவ் அண்டர் ஸ்கோர் யூசர் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணோம்ல, நான் ஒரு டெஸ்டே பண்ணிடுறேன். இப்ப என்ன பண்றேன், இன்னொரு யூசர் கிரியேட் பண்றேன். ஆட் டெவ் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட்னு, பர்சன்டேஜ் பாஸ்வேர்டு வந்து டெவ் 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 அண்டர் ஸ்கோர் 150. வந்து செலக்ட் ஆக்சஸ் மட்டும் எங்க போய் ஷாப் டிவி 2 வேற சர்வர்ல கிரியேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரு யூசர் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், ஆக்சஸ் கொடுக்காம. பேர் வந்து டெவ் டெஸ்ட்னு. வந்து பாருங்க, இது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க அப்படி வரலன்னா. டெவ் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் போயிட்டு ஷாப் டிவி 2ல கஸ்டமருங்கிற டேபிள் ஆட் பண்ணி என்ன ஆக்சஸ் கொடுக்க செலக்ட் பண்ணுறோம். சேவ் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் கனெக்ட் பண்றேன். செஷன் மேனேஜர் இங்க போயிட்டு டெவ் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் டெவ் அண்டர் ஸ்கோர் 123 தெரியுதா? நான் கிரியேட் பண்ண யூசர் மூலமா போனேன். டெவ் அண்டர் ஸ்கோர் ஒரே நேம்லயே பர்சன்டேஜ் இப்போ வந்து டெவ் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம்னா ஓடிச்சுல. ஏன் டெவ் அண்டர் ஸ்கோர் யூசருக்கு வரல அப்படின்னா, நம்ம வந்து இந்த MySQL நேட்டிவ் ஆத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில் ஆல்டர் பண்ணோம்ல, அதுதான் வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணது. அதனாலதான் அது வரல. இப்ப பாத்தீங்கன்னா ஷோ குளோபல் வேரியபிள் பை ஷோ குளோபல். இப்போ வந்து டிஃபால்ட் ஆத்தன்டிகேஷன் பிளகின் பாத்தீங்கன்னா கேச்சிங் ஷார்ட் டு பாஸ்வேர்ட். நம்ம வந்து MySQL நேட்டிவ் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அதனால நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேது. இப்போ டிஃபால்ட்டிங் வந்து அதோட அப்டேட்டட் இது கேச்சிங் ஷார்ட் டு பாஸ்வேர்ட், கேச்சிங் ஷார்ட் டு பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் ரீசனு. இப்போ நம்ம வந்து டெவ் டெஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா கனெக்ட் பண்ண விட்டுச்சு பாருங்க. டெவ் டெஸ்ட் நான் கிரியேட் பண்ணேன், அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண விட்டுச்சு பாருங்க. இது வந்து டெவ் டெஸ்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. உள்ள போய் என்னால கஸ்டமர் டேட்டாவை பார்க்க முடியுது பாருங்க, ஏன்னா செலக்ட் அக்சஸ் இருக்குல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஜிஐல பண்ணோம், யூசர் கிரியேட் பண்ணோம். ஜிஐல பண்ணா எங்க இருக்கும், ஒரு வேலை என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியல, ஜிஐல பண்ணதுன்னா இங்க போய் பாத்தீங்கன்னா இருக்கும். கிரியேட் பண்ணோமா, இந்த இருக்கு பாருங்க, கிரியேட் யூசர் டெவ் டெஸ்ட் பர்சன்டேஜ். அதுக்கு வந்து நான்
செலக்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்படி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். யூஐல பண்ணீங்கன்னா இப்படியும் வெரிஃபை பண்ணிக்கலாம். கீழே இருக்கும் வரிசை என்னென்ன பட்டங்களோ எல்லாம் வரும். கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்க கூட போய் பார்த்துக்கலாம். இப்போ dev underscore testங்கிற யூசரை கிரியேட் பண்ணி அதுக்கு செலக்ட் ஆக்சஸ் கொடுத்தேன், குளோபல் ஆக்சஸ் கொடுத்தேன், என்னால கனெக்ட் பண்ண முடியுது. அடுத்ததா ஸ்லெஸ் ப்ரிவிலேஜ்ங்கிறது தான் சேஞ்சஸ்லாம் அப்ளை பண்றது பார்த்தாச்சு. இப்போ வந்து செலக்ட் ஸ்டாரும் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ செலக்ட் தானே ஆக்சஸ் கொடுத்தோம், டெலீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாமா? இந்த லாகின்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், கொரி போய்க்கிறேன், எடிட் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு 1 டெலிட் பண்ண போறேன். கஸ்டமர் ஐடி அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு டெலிட் பண்ண போறேன். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? என்ன நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறது dev underscore text என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எடிட் ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் கஸ்டமர் ஐடி. இது வந்து இதுக்கு வந்து அக்சஸே கிடையாது டெலிட் பண்றது. அதே நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா விடும். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சொல்லுது பாருங்க. டெலீட் கமாண்ட் டினைடு டு யூசர். டெவ் டெஸ்ட்டுக்கு டெலீட் கமாண்ட் வந்து டினி பண்ணிருக்குது அப்படின்னா அதுக்கு டெலீட் பண்றதுக்கு அக்சஸ் இல்லை அப்படின்னு அழகா சொல்லுது பாருங்க. நான் அதையே நான் செலக்ட் பண்ணி பாக்குறேன் பாருங்க. ஃபுல் டேபிள் கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் நான் செலக்ட் பண்ணி பாக்குறேன். அவுட்புட் வந்துருச்சு பாருங்க. இதா இருக்கு பாருங்க அவுட்புட், தெரியுதா? 2 ரோ இருக்கு, அருண் மீனா அப்படின்னு 2 ரோ இருக்கு பாருங்க. கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் 2, கஸ்டமர் நேம், இமெயில் ஐடி சொல்லி. இப்ப இது புரியுது இல்ல உங்களுக்கு? அடுத்ததா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்மிஷன் எப்படி ரிவோக் பண்றதுன்னு பண்ணி பார்த்தாச்சு. ரிவோக் இன்செர்ட். அப்புறம் கடைசியா டிராப் பண்றது எப்படின்னா, டிராப் யூசர் நேம், டிராப் யூசர் நேம், டிராப் யூசர் நேம் வந்து யூசர் சரி dev underscore user at local அடிச்சலாமா? ஓடிச்சு பாருங்க. இப்ப இருக்கான்னு பாப்போமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் MySQL. நிறைய கொடுத்தேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தோம்னா அது ஒரு விசிட் கிட்ட பாருங்க. யூசர் கமா ஹோல் அடிச்சு பாருங்க. dev underscore user லோக்கல் ஹோஸ்டே காணும் பாருங்க. டெலிட் ஆயிடுச்சுல. dev underscore user தான் நான் டிராப் பண்ணேன். லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்கிற யூசர் பாருங்க. இந்த கமெண்ட் இது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். லாஸ்ட் கனெக்ஷன் டு MySQL server during query execution, no connection, trying to connect அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. கரண்ட் டேட்டாபேஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்றது பாருங்க. இது இந்த ஷாப்டிபில ரன் பண்ணேன். இது நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்தது, அதனால அப்படி அந்த யூசர் இருந்துச்சு, அதனால டிராப் பண்ணிடுச்சு. அடுத்தது இப்போ ஒரு யூசரை வந்து எப்படி டிராப் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு 5 வந்து ஒரு MySQL செக்யூரிட்டி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ரீட் ஒன்லி யூசர் மட்டும் ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா கிராண்ட், அவருக்கு ரீடுங்கிறதுனால செலக்ட் ஆன், எதுல எந்த டேட்டாபேஸ் டாட் எல்லா டேபிள்ஸுமா, இல்ல குறிப்பிட்ட டேபிள்ஸ்னா ஸ்டாரை எடுத்துட்டு இந்த குறிப்பிட்ட டேபிள் நேம் மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்தது டு எங்க அந்த யூசர் நேம் அது கிரியேட் பண்றப்ப எப்படி கிரியேட் பண்ணீங்களா அந்த யூசர் நேமை கரெக்டா கொடுத்துருக்கோம். இது எதுக்காக இந்த ரெக்குயர்மெண்ட்? இந்த ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் யூசர் வழியா லாகின் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுனால. ஓகேவா? அடுத்தது அப்ளிகேஷன் யூசர் என்ன பண்றாங்க? அப்ளிகேஷன் வழியா கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ்ல வந்து இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ இல்லை செலக்டோ பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க.
அதுக்கு எப்படி நம்ம வந்து அக்சஸ் கொடுப்போம் அப்படின்னா கிராண்டு செலக்ட் என்னென்னலாம் இருக்கோ அது கிராண்டுக்கும் ஆனுக்கு நடுவில் கொடுத்துருங்க. கிராண்டு இன்செட் அப்படின்னு எல்லாம் கம்மா கொடுத்து ஆன் எந்த டேட்டாபேஸ்ல டாட் எல்லா டேபிள்ஸ்லயுமா இல்ல குறிப்பிட்ட டேபிள்ஸ்லயுமா? எல்லா டேபிள்ஸ்னா டாட் ஸ்டார், குறிப்பிட்ட டேபிள்ஸ்னா டிபி நேம் டாட், ஸ்பெசிபிக் டேபிள்ஸ்னா டிபி நேம் டாட் டேபிள் நேம். அதே ஆல் டேபிள்னா டிபி நேம் டாட் ஸ்டார். ஆரம்பிச்சுக்கோங்க. இப்படிதான் வந்து கொடுப்போம் ஆக்சஸ். இது ஒரு ரெக்யர்மெண்ட். அடுத்ததா அட்மின் யூசர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு வேணாம், நானும் ஒரு டிபிஏ ஜூனியர் டிபிஏ இருந்து கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டேன் அப்படின்னா கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் எதுல எந்த டேட்டாபேஸ்ல எல்லா டேபிள்ஸ்க்குமா ஒரு பேரு சிங்கிள் கோட்ஸ் ஜூனியர் டிபிஏ அட் லோக்கல் கோஸ்ட் ஆர் சிங்கிள் கோட்ஸ் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும்ல, பர்சன்டேஜ்னா குளோபல் அக்சஸ். லோக்கல் ஹோஸ்ட்னா அந்த சர்வர்ல இருந்துல மட்டும்தான் அவருக்கு அக்சஸ் இருக்கும். ஒன்லி ஃப்ரம் லோக்கல் சர்வர். எந்த சர்வரோ அந்த சர்வர்ல இருந்து மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். கிளியர் தானே? அடுத்ததா 4வது எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா கிராண்டு செலக்ட் லாக் டேபிள்ஸ் ஆன் ஷாப் டிவி டாட் ஸ்டார் டு பேக்கப் யூசர் அட் லோக்கல் ஹோஸ்ட். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ செலக்டா டேபிளை லாக் பண்ணி இந்த ஷாப் டிவி டாட் ஸ்டார் எல்லா டேபிளையும் நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பேக்கப் யூசர் அட் லோக்கல் ஹோஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்த ரெக்யர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டேபிள் அக்சஸ். எனக்கு வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டேபிள் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும், மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? கிராண்டு செலக்ட் ஆனு எந்த டிபி எந்த குறிப்பிட்ட டேபிள் மட்டும் அக்சஸ் பண்ணணுமோ அந்த டேபிள் நேம் கொடுத்துருக்கோம். நமக்கு அதைப்படி கஸ்டமர் மட்டும் அக்சஸ் பண்ணணும், அப்ப அந்த டேபிள் கொடுத்துறோம். த்ரூ யாருக்கு? இந்த யூசர் நேம் அட் லோக்கல் ஹோஸ்டா பர்சன்டேஜா இல்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களா 10.1. இப்படியும் கொடுப்பாங்க பேட்டர்ன். எப்படின்னா இப்போ 10.1% கொடுத்தீங்கன்னா இப்போ இங்க அப்படி கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும் அப்படின்னா 10.1% இருக்குல்ல, 10.1 அதுக்கப்புறம் எந்த ஐபி அட்ரஸ் வந்தாலும் அதுல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம். இப்போ 10.1.20.7 இருந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம். 10.2.15.78 இருக்குன்னா அதுல இருந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 10.2ன்னு வந்துருச்சு, உங்களோட பேட்டர்ன்ல அது மேட்ச் ஆகல. அப்ப இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா இது பேட்டர்ன் மேட்சிங் சொல்லுவாங்க. இதுக்கு மேட்ச் ஆகுறத கரெக்டா அக்சஸ் பண்ண முடியும் அந்த ஐபில இருந்து மட்டும். இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். MySQL மட்டும்தான் அது இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது வெரிஃபைட் ப்ரிவிலேஜஸ் இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் அந்த யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்ல செக் பண்ணணும். ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் ஏபிபி என்றது ஒரு யூசர் கிரியேட் பண்றப்ப பர்சன்டேஜ் கொடுக்காம லோக்கல் கோஸ்ட்னா அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கணும். அப்பதான் வரும், இல்லைன்னா அவுட்புட் வராது. இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும், அப்பதான் அது கரெக்டா வரும். You exactly apply when you create user. என்னெல்லாம் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிவிங் ஆல் ப்ரிவிலேஜ் டு எல்லாருக்கும் கொடுக்கும். அது பெரிய தப்பு, அது செய்யக்கூடாது. யூசிங் வீக் பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டு வந்து வீக் பாஸ்வேர்டா செட் பண்ணுவோம், அதுவும் பண்ணக்கூடாது. ஓல்டு யூசர் வந்து வேலையை விட்டே போயிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணாம இருக்கும். அலோவிங் ரூட் ரிமோட் அக்சஸ், ரூட்ல இருந்து ரிமோட் அக்சஸ் எடுக்கிறதுக்கு
அலோவ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து பெரிய தப்பு. இது உள்ள போயிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்புறம் அதை வந்து நம்ம பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கணும், என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இது ஒரு நகைச்சுவை. இன்டென்ட் டெலிட்டட் டேபிள் டிபிஏ ஃபர்கட் ரிவோக். ஒரு பயிற்றுனர் வந்து ஒரு டேபிள் டெலிட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய விளக்கம்லாம் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் டிபிஏ ஆகிய நீங்கள் அவருக்கு அக்சஸை ரிவோக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, திருப்பியும் அதே வேலையை அவர் பண்ணுவார். அதுதான் அது. MySQL செக்யூரிட்டிங்கிறது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா, யூசர் கிரியேட் பண்ற மூலமா, அக்சஸ் செலக்ட் கிராண்ட் பண்றது மூலமாவோ, இல்ல அக்சஸை ரிவோக் பண்றது மூலமாவோ, இல்ல ஷோ கிராண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு ஆய்வு பண்றது மூலமாவோ நம்ம செயல்படுத்த முடியும். சரியான பர்மிஷன் கண்ட்ரோலை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது மூலமா பாதுகாப்பு வந்து உங்களோட டேட்டாபேஸ் பாதுகாப்பு உறுதி செய்கிறது. அததான் ப்ராப்பர் ப்ரிவிலேஜ் மேனேஜ்மெண்ட் ப்ரொடெக்ட்ஸ் டேட்டா இன்டெகிரிட்டி, ப்ரிவென்ட்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ். இதுவரையும் பார்த்தது தான், சிம்பிளிஃபைடா இருக்கும், கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இது என்ன அப்படின்னா, இது ஒரு பாஸ்வேர்ட் பிளகின். இது நம்ம அந்த லெவல் 2 கிளாஸ் பார்க்கப்ப பார்ப்போம். ஒரு பாஸ்வேர்டு வந்து இவ்வளவு லெங்க் தான் இருக்கணும், அப்பர் கேஸ் லோவர் கேஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம். இல்லைன்னா விடாது, இதுல செட் பண்ணிருக்கீங்களா அதே மாதிரி தான் வரும். அதுக்கு மேல அது மேட்ச் ஆகணும்னு வச்சுங்க இந்த கண்டிஷன், உங்களோட பாஸ்வேர்டே ஆல்டர் பண்ண விடாது. நீங்க வந்து பாலிசி படி ஆல்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சுட்டே இருக்கும். இது நம்ம இதுவரையும் நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வெறும் ஸ்கிரிப்ட், இதை கூட நீங்க ஒன் பை ஒன்னா செட் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க செய்யும் பொழுது ஒரு சில எரர் வந்துச்சுல, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இருக்கு பாருங்க. ஒண்ணு நீங்க பழைய யூசரா இருந்துச்சுன்னா, ஏற்கனவே இருக்குன்னா ஒண்ணு டிராப் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா இஃப் நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே இல்லைன்னா கிரியேட் பண்ண, இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு கிரியேட் த்ரோ பண்ணிட்டு போயிடும், எரர் வராது. யூசர் ஒன் எரர் 1396 அக்கர்ஸ் when யூசர் ஏற்கனவே இருக்குது, இல்ல யூசர் என்டர் வந்து இந்த டேபிள்ல இல்ல அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், யூசரை டிராப் பண்ணணும், இல்ல ஆல்டர் பண்ணணும், இல்ல இஃப் நாட் எக்ஸிஸ்ட் போட்டு கிரியேட் பண்ணணும். இது நம்ம பேஸ் பண்ணதா, இந்த மாதிரி ஒரு யூசரே இல்ல அதனால எரர் வந்துச்சு. அட்மின் அண்டர்ஸ்கோர் யூசரே இல்ல, அவருக்கு போயிட்டு நான் கிராண்ட் ஆல்டர் வில்லேஜஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இது கோ த்ரூ பண்ணுங்க, நான் செஞ்சதுதான் இது. இந்த டெவ் யூசர்ல போயிட்டு கிராண்ட் ஆப்ஷன்லாம் ரிவோக் பண்ண போறேன், எரர் வருது. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கிராண்டே டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன அப்படின்னு அர்த்தம், டெவ் யூசருக்கு வந்து கிராண்ட் ஆப்ஷன் ப்ரிவிலேஜே இல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். என்னென்ன அக்சஸ் இருக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் அந்த யூசர் கிரியேட் பண்ணிருக்கிறப்ப எந்த ஃபார்மட்ல கொடுத்தாங்களோ அதே ஃபார்மட்ல கொடுக்கணும். இதுக்கு வர்ற அவுட்புட்ல வித் கிராண்ட் ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த யூசருக்கு வந்து கிராண்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த எரர் வந்திருக்கு. கிராண்ட் செலக்ட் ஆன் டேட்டாபேஸ் நேம், இந்த மாதிரி தான் வந்து கிராண்ட் ஆப்ஷன் வந்து கொடுப்போம். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த டெவ் யூசரால செலக்ட் பர்மிஷனை அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியும். என்னன்னா ஒரு ப்ரிவில்லேஜோட ஒரு ஒரு சிறந்த ஒரு பொறுப்போட கொடுக்குற மாதிரி, உனக்கு நான் செலக்ட் தரேன்ப்பா, கூடவே இந்தியே செலக்ட் நீ மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி வித் கிராண்ட் ஆப்ஷன் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராண்ட் பண்றப்பே டெவ் யூசரால வேற ஒருத்தங்களுக்கும் கிராண்ட் பண்ண முடியும். யாருக்கு, இந்த சாப் டிவில எல்லா டேபிள்ஸ்க்கும். ஒருவேளை இந்த வித் கிராண்ட் ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது அடுத்தவங்களுக்கு.
இது கோ த்ரூ பண்ணி பாருங்க, எப்படி கிவ் பண்றது, எப்படி ரிவோக் பண்றது. கிவ்னா கிராண்ட் பண்றது, ரிவோக்னா ரிவோக். ரிவோக்னா என்னெல்லாம் கொடுத்துறீங்களோ அதை பிடிச்சி கொடுங்குறீங்க. கிராண்ட் ஆப்ஷன் கொடுங்கறதுனால கிராண்ட் ஆப்ஷன். கிராண்ட் பண்றப்ப செலக்ட் கொடுக்குறேன், வித் கிராண்டும் கொடுக்குறேன். இதே நான் வச்சு இது நான் கொடுத்த பிறகு டெவ் யூசரால ஒரு புது யூசருக்கு வந்து கிராண்ட் பண்ண முடியும் ஒரு செலக்ட் பர்மிஷனை. இப்ப நான் இந்த கொரிய ரன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் டெவ் யூசரால அவரால் மட்டும் இந்த டேட்டாபேஸ்ல போயிட்டு பார்க்க முடியுமா ஒழிய வேற யூசருக்கு செலக்ட் பண்ண முடியாது. ரிவோக் பண்ண பிறகு சொல்றேன். ஆல்வேஸ் வெரிஃபை பிஃபோர் ரிவோக். நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னாலும், கிரியேட் பண்ணாலும் சரி, அக்சஸ் கொடுத்தாலும் சரி, கிராண்ட் பண்ண பிறகோ இல்லை ரிவோக் பண்ண பிறகோ இந்த கமாண்டை பிஃபோர் ஆஃப்டர் ரன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு எவிடன்ஸுக்காக, நான் செய்யறதுக்கு முன்னால இது இருந்துச்சு, செஞ்ச பிறகு இந்த இப்படி இருக்கு அக்சஸ் அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ கிராண்ட்ஸ் ஃபார் அந்த யூசர் நேம் அட் போஸ்ட் அப்படிங்கிறது. இங்க என்ன லோக்கல் கோஸ்ட் வரும், இல்லை பர்சன்டேஜ் வரும், இல்லை பேட்டர்ன் வரும், 10.1. இல்லாததை MySQL ரிமூவ் பண்ண முடியாது. இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. நம்ம என்னென்ன பண்ணோம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், இன்செர்ட் பண்ணோம் டேட்டா, யூசர் கிரியேட் பண்ணோம், லோக்கல் ஹோஸ்டோட யூசர் கிரியேட் பண்ணோம். சரி, இது பர்சன்டேஜ் குளோபல் அக்சஸோட யூசர் கிரியேட் பண்ணேன். இன்னொரு இதை பார்க்காம விட்டோம், என்ன அப்படின்னா ஒரு வந்து நம்மளோட டிஎம்டி போயிட்டு இப்போ டெவ் டெஸ்ட் நம்ம வந்து பர்சன்டேஜ் வச்சு தானே கிரியேட் பண்ணி பார்த்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ டெவ் டெஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் ஒரு யூசர் எப்படி ட்ரா பண்றதுன்னா டெலிட் டோட்டல் யூஸ் பாருங்க. டிராப் யூசர், யூசர் நேம் வருது பாருங்க, இங்க பாருங்க கர்சர் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், லோக்கல் ஹோஸ்ட்லயும் நம்ம கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கல. டெவ் டெஸ்ட்டை பர்சன்டேஜ் கொடுத்தேன், எங்கேருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். லோக்கல் ஈஸியா HDSQL கிரியேட் பண்ணலாம். ஒரு யூசர் இன்னொன்று கிரியேட் பண்றீங்கன்னா க்ளோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதே பேர்லயே வந்துச்சு பாருங்க, டெவ் டெஸ்ட்னு. அப்புறம் பர்சன்டேஜுக்கு பதிலாக லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ண போறேன். பாஸ்வேர்ட் வந்து dev_123 dev_123. சேவ் கொடுத்துட்டோம்னா அதே செலக்ட் அக்சஸ் இருக்கும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தலாமா? எப்படி கனெக்ட் பண்ணணும்னா செஷன் மேனேஜர்ல போயிட்டு கிளிக் நியூ. லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது 127.0.0.1 லோக்கல் ஹோஸ்ட் தான். dev_test பாஸ்வேர்டு வந்து dev_123 போட்டு 3306 ஓபன் கொடுக்கவா? உள்ள போயிட்டு பாருங்க, தெரியுதா? சேவ் பண்ணட்டான்னு கேக்குது. சேவ் பண்ணா சேவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம உள்ள போயிட்டு பாருங்க. இது வந்து எது வழியா போயிருக்குன்னா dev_test. அது எப்படி போறீங்கன்னு பாக்குறதுக்கு இருக்கு பாருங்க, லான்ச் கமாண்ட் லைன்ல போயிட்டு /s கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டெவ் டெஸ்ட் வழியா லோக்கல் ஹோஸ்ட் வழியா உள்ள வந்திருக்கேன் பாருங்க, தெரியுதா? இந்த கனெக்ஷன் வந்து டெவ் டெஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட். நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்தது dev_test பர்சன்டேஜ் வழியா. dev_test லோக்கல் ஹோஸ்ட் டெஸ்ட் வந்து இப்படிதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்றோம். கிளியர் தானே? இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் அதை வச்சு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஒரு கிளாரிட்டிக்காக பார்த்தோம். பெர்ஃபார்மன்ஸ் டூனிங், கொரி ஆப்டிமைசேஷன். அடுத்ததா இன்னைய கிளாஸ் வந்து MySQL செக்யூரிட்டி, யூசர் மேனேஜ்மெண்ட். ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதுல டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி லோக்கல் ஹோஸ்டாவோ இல்லை பர்சன்டேஜ் குளோபல் அக்சஸாவோ இல்லை ஐபி பேட்டர்ன் மேட்ச் பண்ணியோ எப்படி ஒரு செலக்ட் அக்சஸ் கொடுக்கறது, எப்படி இன்செர்ட் டெலிட் அக்சஸ் கொடுக்கறது, எப்படி ரிவோக் பண்றது,
ஒரு பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆகுற மாதிரி எப்படி ஒரு யூசருக்கு செட் பண்றது, கிரியேட் பண்ணலாம் இல்ல ஆல்டர் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ஆத்தன்டிகேஷன் பிளகினை எப்படி யூஸ் பண்றது கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ புது வெர்ஷன்ல கேட்ச்டு அத்தன்டிகேஷன் தான் இருக்கு, கேட்ச்டு பாஸ்வேர்டு. இது வந்து பழைய வெர்ஷன்ல எப்படி இருந்துச்சு, MySQL நேட்டிவ் பாஸ்வேர்டு. அப்புறம் எப்படி கிராண்ட் பண்றது ஒரு செலக்ட் இன்செட்டை, ரிவோக் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் எப்படி ஒரு யூசரை டெலீட் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு 5 ரெக்யர்மெண்ட் மாதிரி பார்த்தோம். இப்படி எல்லாம் ரெக்யர்மெண்ட் இருந்தா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி. ஸ்கிரிப்ட் எல்லாம் தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அது நீங்க செஞ்சு பாக்குறப்ப வசதியா இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒன்லி த ஸ்கிரிப்ட் ஃபார் ப்ராக்டிஸ். நீங்க செஞ்சு பாக்குறப்ப இதை மட்டுமே நீங்க வெரிஃபை செஞ்சு பார்த்து ஒன்று எரர் வருதுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்சஸ் அப்ளை பண்றதுக்கு ப்ளஸ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு கொடுப்போம். அடுத்ததா இது ஒரு 4 பேஜில் உள்ளது. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததை ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி டிஃபரன்ஸ். கிரியேட் யூசர் என்ன பண்ணும், ஒரு புது லாகினை கிரியேட் பண்ண போகுது. எப்ப ஒரு புது டெவலப்பரோ இல்லை அப்ளிகேஷன்ல கனெக்ஷன் ஜாயின்ட் ஆகுறப்ப புது யூசர் வர்றாங்கன்னா அப்ப இது பண்ணுவோம். இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பாஸ்வேர்டை மாத்துறோம், இல்லை எக்ஸ்பைரி ஆகிறத ரீசெட் பண்றோம், லாக் பண்றோம், இல்லை அன்லாக் பண்றோம் அப்படின்னா எப்பெல்லாம் செக்யூரிட்டி பாலிசி அப்டேட் பண்றோமோ அப்போ ஆல்டர் யூசர். வேண்டாம் அப்படின்னு அவங்க வேலையை விட்டு போறாங்க, இல்லை யூசர் ரிமூவ் பண்றப்ப டிராப் யூசர். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இதுல போட்டிருப்பேன். கிரியேட் யூசரு, ஆல்டர் யூசரு, டிராப் யூசர் பாத்துக்கோங்க. இதை செஞ்சு பாருங்க. மக்கா கிராண்ட்னா பர்மிஷன் கொடுக்க போகுது, ஏதோ ஒரு ஆக்ஷனை அலோவ் பண்றீங்க. ரிவோக்னா ரிமூவ் பண்றீங்க, ஒரு ஆக்ஷனை பிளாக் பண்றீங்க. இது எப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததா கிராண்ட் ஆல் வெர்சஸ் கிராண்ட் அப்படின்னா, கிராண்டு செலக்ட் இன்செட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடோட ஒரு கண்ட்ரோலை கொடுத்துறீங்க. இது சேஃப் தான், ரிஸ்க். இதே கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்த டேட்டாபேஸ் அக்சஸ் இருக்கும், அது ஹை ரிஸ்க். தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒரு டெவலப்பர் கேட்கறாங்க, எனக்கு இந்த வேலை பண்ணணும்ப்பா, எதுக்கு எடுத்தாலும் உங்கள்கிட்ட நான் வர்றேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா ரிஸ்க் ஹை. பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் கிவ் மினிமம் ரெக்யர்ட் ப்ரிவிலேஜஸ். கிராண்ட் ஆப்ஷன் வெர்சஸ் நார்மல் கிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா கிராண்ட் கொடுத்தீங்கன்னா யூசர் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணலாம். வித் கிராண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதே யூசரு அடுத்தவங்களுக்கும் பர்மிஷன் கொடுக்கலாம். நம்ம கிரியேட் பண்றப்ப பார்த்தோம்ல, கிராண்ட் செலக்ட் ஆன் டேட்டாபேஸ் நேம் டாட் ஆல் டேபிள்ஸ் டு யூசர் நேம் வித் கிராண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டெவ்வால வேற ஒருத்தவங்களுக்கும் இந்த அக்சஸ் கொடுக்கலாம். இது டேஞ்சரஸ் இன் ப்ரொடக்ஷன் இஃப் மிஸ்யூஸ்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஷோ கிராண்ட்ஸ் வெர்சஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் MySQL டாட் யூசர். ஷோ கிராண்ட்ஸ்னா என்னென்ன யூசருக்கு என்ன அக்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். செலக்ட் யூசர் கம் ஹோஸ்ட் ஃப்ரம் MySQL டாட் யூசர்னா இந்த டேபிள்ல இருக்கிற நீங்க கிரியேட் பண்ண பிறகு அந்த லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் சொல்லும். பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்னா இவ்வளவு நாள் கழிச்சு பாஸ்வேர்டை மாத்து அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றதுக்காக. அக்கௌண்ட் லாக் அப்படின்னா உங்களோட லாக் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி விட்டுரும். அது எப்படி பண்ணோம்னா இப்படிதான் பண்ணுவோம். கடைசியா அக்கௌண்ட் லாக் அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். இப்போ ஷாப் டாட் பர்சன்டேஜ் அப்படின்னா டிபி நேம் டாட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே மொத்த டேட்டாபேஸும் அக்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். மொத்த டேட்டாபேஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ். அதுவே டிபி நேம் டாட் டேபிள் நேம் ஸ்பெசிபிக் டேபிள் நேம் அப்படின்னா அந்த டேபிளுக்கு மட்டும் அக்சஸ் கொடுக்குறீங்க, ரிவோக் பண்றீங்க, இல்ல கிராண்ட் பண்றீங்க. கிரியேட் யூசர்னா நார்மலா கிரியேட் யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் இருந்துச்சுன்னா எரர் அடிக்கும். அதே கிரியேட் யூசர் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்து கிரியேட் பண்றீங்கன்னா அதே பேர்ல யூசர் இருந்துச்சுன்னா எரர் அடிக்காம ப்ரொசீட் ஆயிரும். அடுத்தது ரோல் வர்சஸ் டைரக்ட் ப்ரிவில்லேஜ். ஒரு டைரக்ட் ப்ரிவில்லேஜ்னா நீங்க டைரக்டா யூசர் கொடுக்கறது. ரோலுங்கிறது பண்டில் ஆஃப் ப்ரிவில்லேஜ் அசைன் டு யூசர். இது எதுக்காகன்னா ஒரு லார்ஜ் சிஸ்டமுக்கு ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட்டை சிம்பிளிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும். லீஸ்ட் ப்ரிவில்லேஜ் அப்படின்னா கிவ் ஒன்லி த பர்மிஷன் ரெக்வயர்ட் டு த ஜாப், நத்திங் மோர். கேட்காததை கொடுக்காதீங்க, அதான் ரூல். ரொம்ப முக்கியம், அது ஞாபகம் வச்சுங்க.
ரிப்போர்ட்டிங் யூஸரா செலக்ட் மட்டும் போதும். ரைட் ரீட் மட்டும் போதும். ரைட் கொடுக்காதீங்க. அப்ளிகேஷன் யூஸரா ரைட் கேட்கறதுனால ரைட் கொடுங்க. செலக்ட் ஏன்னா ரைட் பண்ணுவாங்கல்ல அப்ளிகேஷன் வழியா ஒரு யூசர். பின் யூஸரா ஆல் ப்ரிவிலேஜ் கொடுங்க. அது டிவி. இதுதான் ஃபைனலா MySQL செக்யூரிட்டி எதுல கட்டப்பட்டிருக்குன்னா பில்ட் யூசிங் கிரியேட் யூசர் கிராண்ட் அக்சஸ் ரிவோக் அக்சஸ் பாஸ்வேர்ட் பாலிசி மெயின்டைன் பண்றது மூலமா ப்ரிவிலேஜ் லெவலை கரெக்டா கிராண்ட் பண்றது மூலமா. எதுக்காகன்னா டு ப்ரிவென்ட் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்ஷன், இதை தடுக்கிறதுக்காக, தேவையில்லாத ஆக்சஸை தடுக்கிறதுக்காக. புரியுதுல்ல? ஐ ஹோப் ஐ டெலிவர்ட் மை பெஸ்ட். நம்ம வந்து இது ஹோம்ஒர்க் செஞ்சு பார்த்துருங்க. நீங்க ஹோம்ஒர்க் செஞ்சு பார்த்த பிறகு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஐ கேன் அப்டேட் இன் த ட்ராக்கர் ஷீட். அதுக்கு அடுத்ததா அடுத்த கிளாஸ் வந்து MySQL ரெப்ளிகேஷன் ஹை அவைலபிலிட்டி அதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன அப்டேட் பண்ணிட்டோம்னா, இப்போ இனிமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டவுட்ஸ் கிளாரிட்டி செஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லி நான் பண்ண வைக்கிறது, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பேசுறது, இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விஷுவலைசேஷன் நீங்கள் வந்து நல்ல திறமையாக மாறின மாதிரியும், நல்ல ஒரு தன்னம்பிக்கையாக சரியான திறனோட சூப்பராக வேலை செய்கிற மாதிரியும், உங்களோட பாஸ் வந்து மிக சிறப்பாக பாராட்டுற மாதிரியும், குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்ற மாதிரியும் நல்லா நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதாகும் காட்சிப்படுத்தி ஃபீல் பண்ணுங்க. எல்லா சென்சஸும் ஒர்க் அவுட் ஆகணும். ஐ ஹோப் I have done my best. Thanks everyone. We will see next class. Keep upskilling. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Thanks everyone.